அனைவருக்கும் பணிவான இனிய வணக்கங்கள். என்னுடைய பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன். நான் தலைமை சர்க்கரை மற்றும் தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட் மற்றும் இதயங்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர். இந்த வீடியோ கேட்குறவங்க எல்லாரும் முதல் வகை சர்க்கரை நோய் குழந்தைகள் மற்றும் அவர்கள் பெற்றோர்கள் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு காரணத்துக்காக தான் தமிழகம் முழுக்க பல மாவட்டங்களிலிருந்தும் எங்களை பார்க்குறாங்க டைப் 1 டயபிட்டிஸ்க்கு. இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்கள் நான் பேச போகிறேன். நான் மருத்துவம் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மன ரீதியாக சிலது பேச வேண்டும். எனக்கு பல பெற்றோர்கள் குழந்தைகளோட கவலை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது. இன்னைக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனேயும் எங்கள் டீமை பார்த்து விட்டு வீட்டுக்கு போகும்பொழுது இந்த ஏன் எனக்கு என் குழந்தைக்கு இது வந்ததுன்னு கேட்பதை நிறுத்தி விடலாமா? இன்னைக்கு இதை அப்படியே இங்கே மூட்டை கட்டி வச்சுட்டு போயிடுங்க. நோய்கள் வருவதை நம்மளால் தடுக்க முடியாது. அண்ட் முக்கியமாக டைப் 1 டயபிட்டிஸ் இது உங்கள் தவறோ அல்லது உங்கள் குழந்தைகளின் தவறோ கிடையாது. இது வரணும் என்றால் வரும். ஸோ இது உணவுனாலேயோ வாழ்க்கை முறையினாலேயோ வரும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த டைப் 1 டயபிட்டிஸை நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், நம்ம ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சில அணுக்கள் இருக்கு. இந்த வெள்ளை அணுக்களோட வேலை என்ன? வெளில இருந்து நோய் கிருமிகள் நம்ம ரத்தத்துக்குள்ளார வந்தா இது எதிரியின் தாக்கி அழிக்கும். இந்த கண்டிஷன்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு மரபணுல இருக்கிற ஒரு சிறிய மாற்றத்தினால இந்த வெள்ளை அணுக்கள் குழம்பி போய் நம்ம கணையத்தில் இருக்கும் இன்சுலின் சுரக்கிற செல்லை எதிரின்னு தாக்கி அழிக்குது. அதாவது ஒரு போலீஸ்காரன் எதிரியை சுடுறது பதிலாக திருப்பி நம்பாலேயே சுடுற மாதிரி. ஸோ இந்த வெள்ளை அணுக்கள் எதிரின்னு நினைச்சிச்சுன்னா அந்த இன்சுலின் சுரக்கிற செல்லை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணாமல் விடாது. ஸோ அதனால என்ன ஆகுது? ரத்தத்தில் இன்சுலின் அளவு 0க்கு வந்துடுது. ஆனால் இந்த இன்சுலின் இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது. எனக்கு இந்த இன்சுலினுடைய வேலை ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை அளவை 100லேருந்து 200க்குள்ளார நேரவாக மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு மேலே போக விடாது. ஸோ இன்சுலின் ரத்தத்தில் இல்லைன்னா என்ன ஆகும்? ரத்தத்தில் சர்க்கரை அளவு 400, 500, 600ன்னு கூடி இது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ காமன் அறிகுறிகள் தண்ணி தாகம் ரொம்ப எடுப்பது, யூரின் அடிக்கடி போவது, எடை மெலிந்து கொண்டே போவது, அகோர பசி. ஸோ இதெல்லாம் இருந்தால் ரத்தத்தில் சுகர் ரொம்ப கூடுதலாக இருக்குன்னு அர்த்தம். ஐ எம் ஷூர் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இதே மாதிரி அறிகுறிகள் வந்திருக்கும். இதை நம்ம சரியாக கண்டுபிடிக்கலன்னா இது கோமா நிலைமைக்கு மூச்சு வாங்கி ஐசியூல கொண்டு போய் அட்மிட் ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம கணையம் சுரக்காத அந்த இன்சுலினை நம்ம வெளில இருந்து கொடுக்க போறோம். இவ்வளவுதாங்க அது மேட்டர். அதனால இது ஒரு பெரிய நோய்னு நம்ம நினைக்காமல் இதை ஒரு சிறிய குறைபாடுன்னு நினைக்க ஆரம்பிக்கலாமா? இப்ப கண்ணு சரியா தெரியல, கண்ணாடி போடுறோம், கணையம் வேலை செய்யல, அது சுரக்காத இன்சுலின் நம்ம வெளில இருந்து கொடுக்க போறோம். ஸோ மற்ற குழந்தைங்கலாம் சாப்பிட போறாங்க, நம்ம குழந்தை அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இன்சுலின் ஊசி போட போகுது. அதுவும் ரொம்ப வலி இல்லாத ஊசியாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால முதல் டேக் ஹோம் மெசேஜ் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது, இது ஒரு பெரிய நோய் கிடையாது, இது ஒரு சிறிய குறைபாடு, இதை நாம் வெல்ல முடியும். அடுத்த கேள்வி பெற்றோர்களுக்கு, ஏன் சார் வாழ்நாள் முழுதும் இன்சுலின் ஊசி போடணுமா? இதை நிறுத்தவே முடியாதா? கண்டிப்பாக மருத்துவர் பரிசீலனை இல்லாமல் நீங்கள் இன்சுலினை நிறுத்துவது இது ஒரு ஐசியூ அட்மிஷனுக்கு சமானம். எனக்கு அந்த கணையத்தில் இருக்கிற இன்சுலின் சுரக்கிற செல் வேலையே செய்யாது. ஸோ நம்ம அன்றாடம் அது சுரக்காதே நம்ம வெளில இருந்து கொடுக்கணும். எக்காரணம் கொண்டும் பக்கத்து வீட்டில் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி உயிர் காக்கும் இன்சுலினை நிறுத்தி விடாதீர்கள் டாக்டர் கிட்ட கேட்காமல். அண்ட் இன்சுலின் நமக்கு ஒரு ஆசி. அது நம்ம பீதி அடைய வேண்டாம் இன்சுலினுக்கு. இது நம்மளோட உயிர் காக்கும் நண்பன். இதை ஒரு நாள் விடாமல் நாம் போட வேண்டும். ஸோ இது வரைக்கும் ஓரளவுக்கு இந்த முதல் வகை சர்க்கரை நோய்னா என்ன, எதனால அந்த இன்சுலின் அளவு ரத்தத்துல குறையுது, அண்ட் அதனால என்ன அறிகுறிகள் வரும், அண்ட் இன்சுலினோட முக்கியத்துவம் இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்னிலிருந்து இதை நம்ம ஃபைட் பண்ணி இதை நாம் வெல்ல போகிறோம். அடுத்த கேள்வி, சார் நாங்க என்ன சார் பண்ணணும்? என் குழந்தை நன்றாக வாழ முடியுமா? ஒரு டாக்டர் ஆக முடியுமா? இன்ஜினியர் ஆக முடியுமா? பெண் குழந்தைகள் வச்சிருக்கும் அப்பா அம்மாக்களுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா? குழந்தை பிறக்குமா? அதாவது இதற்கு எங்களுடைய பதில் எவரெஸ்ட் மலையும் ஏறலாம். டைப் 1 டயபிட்டிஸ்ல இன்சுலின்ல எவரெஸ்ட் மலையே ஏறி இருக்காரு செபாஸ்டியன் சாஸ்வெல். அதனால இது உங்களோட குழந்தையின் வாழ்க்கைக்கோ அல்லது பெரிய வெற்றிகளுக்கோ இன்சுலின் போடுவது ஒரு தடையே கிடையாது. இன்ஃபேக்ட் ரீசெண்டா இப்போ ஒரு டாக்டர் ஒரு டாப் மோஸ்ட் ஐ சர்ஜன், கண் அறுவை சிகிச்சை நிபுணர், அவருக்கு டைப் 1 டயபிட்டிஸ் இருக்கு. வாசிம் அக்ரம் போன்ற பெரிய கிரிக்கெட்டர்ஸ், பல பேருக்கு இன்சுலின் தேவைப்படும் டைப் 1 டயபிட்டிஸ் இருக்கு. அண்ட் இவங்கெல்லாம் வாழ்ந்து சாதித்தவர்கள். அதனால இன்னிலிருந்து உங்ககிட்ட எனக்கு வேண்டும் இது ஒரு பெரிய நோய் கிடையாது, இதை நாம் பீட் பண்ண போகிறோம். ஸோ இதற்கு நான் சில முக்கியமான உங்களுக்கு நுணுக்கங்களை சொல்லித்தரப் போகிறேன். டயல் 110 ஃபார் டைப் 1 டயபிட்டிஸ் அப்படின்னா என்ன டாக்டர்?
110 அப்படிங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கலாமா? நம்ம இப்போ ஒரு 100னா போலீஸ், 108னா ஆம்புலன்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. அதனால முதல் வகை சர்க்கரை நோயை வெல்வதற்கு 110 அப்படிங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும். இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? 100 + 4 + 3 + 2 + 1 + 0 இதுதாங்க 110. இப்படின்னா என்ன டாக்டர், எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. 100 என்றால் 100% ஆட்டிடியூட் அண்ட் டிசிப்ளின் வேண்டும். அப்படின்னா என்ன டாக்டர்? ஆட்டிடியூட்னா என்னன்னா ஒரு கெத்து. நம்ம போய் ஓரமா சொங்கி போய் ஐயோ இது எனக்கு வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்வதை நிறுத்திவிட்டு இது வந்துருச்சு, இதை நாம் வெல்ல போகிறோம் அப்படிங்கிற கெத்துக்கு பேர் தான் ஆட்டிடியூட். இதற்கு ஏதாவது காசு பணம் வேண்டுமாங்க? இன்னைக்கு நம்ம கிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம், நம்ம கிட்ட வேண்டாத நோய்கள் வரலாம், நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கெத்து, அந்த டிசிப்ளின் நம்ம ஹார்ட்லையும் நம்ம மைண்ட்லையும் தான் இருக்கு. இதற்கு ஒரு பைசா காசு தேவையில்லை, நம்ம மனது தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு சிறிய கதையை நான் சொல்வேன். எங்க வீட்டு வாசல்ல ஒரு 5 மாச பூனைக்குட்டி இருக்கு. அண்ட் எங்க டாக் வந்து ஒரு 10 வயசு லேப்ரடார், இவ்வளவு பெருசுக்கு இருப்பான். அவன் பேரே குண்டன்னு வச்சிருக்கோம். ஒரு 65 கிலோகிராம் இருக்கான். அண்ட் ஒரு நாள் வாசக்கதவு திறந்து போயிடுச்சு. நான் ஓடி போறேன், இவன் என்னடா போய் இந்த பூனைக்குட்டி எதாவது நசுக்கிவிட போறான்னு. வெளில போய் பார்த்தா என்ன நடக்குதுன்னு கேட்டால் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த 5 மாத பூனைக்குட்டி இடது கையால் என் நாய்க்குட்டி மூஞ்சில ஓங்கி ஒரு உடு விட்டுச்சு. என் பையன் வாழை சுட்டிட்டு உள்ள ஓடி வந்துட்டான். இதுல இருந்து என்ன நம்ம கத்துக்கிறோம்னா, ஒரு 5 மாத பூனைக்குட்டிக்கு இருக்கிற கெத்தை நம்ம காட்டலாமா? இந்த டைப் 1 டயபிட்டிஸ் நாம் இடது கையால் ஓங்கி ஒரு அறை விட போகிறோம். அண்ட் அதற்காக எல்லா உதவியும் பண்ண போறோம். பட் அந்த மைண்ட் செட் உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த ஆட்டிடியூடை நம்ம விட வேண்டாம். இன்றிலிருந்து நாம் புலம்புவதை நிறுத்த போகிறோம். இதை நான் ஒரு டாக்டரை ஈஸியா அட்வைஸ் பண்ணல. நானும் ஒரு பெற்றோர், எங்களுக்கும் பல நோய்வாய்கள் வரும். எங்கள் குழந்தைகளுக்கும் ஒரு பெற்றோரா நான் சொல்றேன், இதை நம்ம கை கோர்த்து பீட் பண்ணணும். டிசிப்ளின்னா என்ன டாக்டர்? டிசிப்ளின்னா ஒரு நேர்த்தி. இது 3 வகையா நான் பிரிப்பேன் டைப் 1 டயபிட்டிஸ்ல. உணவு கட்டுப்பாடு, டெஸ்டிங் கட்டுப்பாடு அண்ட் இன்சுலின் கட்டுப்பாடு. டிசிப்ளின் காட்டாம யாரும் முன்னேறினதா சரித்திரமே கிடையாதுங்க. நீங்க ஆட்டிடியூட் டிசிப்ளின் மட்டும் 100% வச்சிருந்தீங்கன்னா, இன்று பணம் இல்லாமல் நேரம் சரியில்லாமல் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் நாம் வெல்ல முடியும். இதை கொண்டு வந்துடுறீங்களா நம்ம மைண்ட்குள்ளார? 4னா என்ன டாக்டர்? 4 என்றால் 4 வேளை இன்சுலின் ஊசி போட வேண்டும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் டாக்டர் 4 வேளை போடணும்? இது ஒரு 2 வேளை போட்டா பத்தாதா? ஒரு வேளை போட்டா பத்தாதா? இன்னொரு டாக்டர் 2 வேளை தான் கொடுத்தாங்க, நீங்க ஏன் 4 வேளை கொடுக்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எனக்கு நம்ம உடம்பு எப்படி இன்சுலின் சுரக்கிறதோ அதை நம்ம வெளில இருந்து கொடுக்க வேண்டும். ஆனால் நம்ம கணையம் எப்படி தெரியுமா இன்சுலின் சுரக்கும்? ஒவ்வொரு சாப்பாடு வாய்க்குள்ள போன உடனே என்ன ஆகும்? ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடும். நம்ம கணையம் நிறைய இன்சுலின் சுரந்து அந்த 200க்கு மேல இருக்கிற சுகர் எல்லாத்தையும் செல்லுக்குள்ளார தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ 3 தடவை போடணுமா? நம்ம காலை டிஃபன் கூட ஒரு இன்சுலின், மதிய உணவு கூட ஒரு இன்சுலினும், இரவு உணவு கூட ஒரு இன்சுலின். ஸோ இதுக்கு பேரு ரேபிட் இன்சுலின். ரேபிட் என்றால் என்ன? வேகமாக வேலை செய்யும் இன்சுலின். அதனால ஒவ்வொரு உணவு கூட 3 வேளை போடணும். நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ நைட்டு தூங்கிட்டே இருக்கும்ல, பட் ரத்தத்துல சர்க்கரை 70க்கு மேல இருந்துகிட்டே இருக்கணும். எனக்கு இருதயம், மூளை எல்லா உறுப்புகளுக்கும் நைட்டு முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு சுகர் வேண்டும். அண்ட் எங்கேருந்து அந்த சர்க்கரை வருகிறது? கல்லீரல்ல ஸ்டோர் ஆயிருக்கிற சர்க்கரை ரத்தத்தில் நைட் முழுக்க கொட்டிக்கிட்டே இருக்கும். இதை தடுப்பதற்கு குட்டி குட்டியா ஒரு இன்சுலின் சுரக்கும். இந்த இன்சுலினுக்கு பேரு பேசல் இன்சுலின். அப்ப உடம்பு சுரக்காத இன்சுலின் நம்ம ஸ்மார்ட்டா வெளில இருந்து கொடுக்கணும்னா, ஒவ்வொரு உணவு கூட இந்த வேகமாக வேலை செய்யும் இன்சுலின் அது 3 வருது. அண்ட் நைட்டு 9 மணிக்கு அந்த ஒரு நாளைக்கு ஒரு வேளை போடுற இன்சுலின் நம்ம போடணும். சில பேருக்கு இது காலைல 8 மணிக்கு கூட போடுவோம். ஸோ மொத்தத்துக்கு 2 வகையான இன்சுலின் போடணும். ஒன்று ரேபிட் இன்சுலின், இன்னொன்று பேசல் இன்சுலின். இந்த ரேபிட் 3 வேளையும், இந்த பேசல் 1 வேளையும் போடணும். அதனால இன்னைக்கு தயவு செஞ்சு சார் 2 வேளையா மாத்துறீங்க, ஸ்கூல்ல போட முடியாது, மற்றவங்க பார்க்குறாங்க, இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். 4 வேளை இன்சுலின் போட்டால் நல்லா பிரித்து சுகரை அருமையா கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இதனால் பல பிரச்சனைகள் வருவதை தடுக்க முடியும். என்ன டாக்டர் பிரச்சனை வரப்போகுது? என் சுகர் 300 இருந்தா என்ன, 100 இருந்தா என்ன, வெள்ளை எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு குழாயின் கதை நாங்கள் சொல்லி கொண்டிருப்போம். ஒரு பைப்ல ஒரு தெளிவான தண்ணி ஓடுவதற்கும் ஒரு குப்பை கூலமான தண்ணி ஓடுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு தண்ணி தெளிவாக இருந்தால் குழாயின் உள்பகுதி எப்படி இருக்கும்? நல்ல ஸ்மூத்தா நீட்டா இருக்கும்ல. வரிசை இப்ப இந்த தண்ணியில குப்பை கூலம் சேரு சகதி சேர்ந்தா என்ன ஆகும்? இது பாசம் மாரி போய் குழாயின் உள்ளார படிமானமாகும். ஸோ சுகர் அளவு ரொம்ப 200க்கு மேல நம்ம வளர விட்டோம்னா இது இருதயம், மூளை, கண்ணு, கிட்னி, கால் ரத்த குழாய்களில் போய் படிமானமாகி இந்தியாவில் கிட்னி ஃபெயிலியருக்கும் கண் குருடாகுதலுக்கும் முக்கியமான காரணம்
கட்டுப்படுத்தப்படாத டைப் 1 டயபிட்டிஸ். அதனால இதை ஒழுங்காக கட்டுப்படுத்தலைன்னா ஒரு 15-20 வயசுல கிட்னி கண் பாதிக்கும் வாய்ப்பு அதிகமாகும். வேறஸ் இந்த 4 வேளை பிரித்து கொடுத்து சுகரை நல்ல 100லிருந்து 200க்குள்ளார கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த தொல்லைகள் வராமல் ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ முடியும். ஸோ இதுதாங்க 4 வேளை இன்சுலினுக்கான காரணம். அடுத்தது 3னா என்ன டாக்டர்? 3 என்றால் 3 தடவை டெஸ்ட் பண்ணும். ஃபிங்கர் பிரிக் டெஸ்டிங் குளுக்கோஸ்க்கு பண்ணும். ஏன் டாக்டர் இதை நான் பண்ணோம்? இன்னொரு டாக்டர் மாசத்துக்கு ஒரு டைம் பண்ணா போதும்னு சொன்னாரு, 15 நாளைக்கு ஒரு டைம் பண்ணா போதுங்கிறாரு. நீங்க ஏன் ஒரு நாளைக்கு 3 வேளை செய்ய சொல்றீங்க? இது ரொம்ப முக்கியம். யார் யாரெல்லாம் 3 தடவை இந்த இன்சுலினை டெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த 3 மாத சர்க்கரை அளவின் சராசரி 7 பக்கத்தில் இருக்கும். இதுல 3 நம்பர் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது கிட்னி ஃபெயிலியர், கண் குருடாகுதல், அட்மிஷன் வருவதை தடுக்கும் நம்பர். வெறும் வயிற்றில் சர்க்கரை அளவு சுகர் இருக்கும் குழந்தைகள், அடல்ட்ஸ் எல்லாருக்குமே சரி 80லிருந்து 130க்குள்ளார இருக்கணும். உணவு உண்டு 2 மணி நேரம் கழிச்சோ அல்லது மற்ற நேரங்களிலோ 200க்குள்ளார இருக்கணும். பட் ரொம்ப முக்கியமான டெஸ்ட் HbA1c. இது ஒரு நாள் அளவு கிடையாது. இது கடந்த 3 மாத சர்க்கரை அளவின் சராசரி. இது ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் 3 மாசமா சுகர் எப்படி இருக்குன்னு காட்டுற டெஸ்ட். இது 7 பாயிண்ட் பக்கத்தில் இருக்க வேண்டும். 7னா 3 மாசமா ஒவ்வொரு நாளும் 150, 8னா 200, 9னா 250. ஸோ தயவு கூர்ந்து இது 9க்கு மேல கொண்டு போயிட வேண்டாம். அதற்கு மேல போனால் இது கிட்னி ஃபெயிலியர், கண் குருடாதல் வரும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இந்த அளவை நம்ம 100லிருந்து 200க்குள்ளார வைக்கணும்னா ஒவ்வொரு உணவுக்கு முன்னாடி சுகர் அளவை பார்த்தா தான் நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இப்போ ஒரு சுகர் 400 இருக்குன்னா வெள்ளை எதுவுமே காட்டாது. பட் நீங்க அதை பார்த்து கண்டுபிடிச்சுன்னா ஒரு மதிய உணவுக்கு முன்னாடி ஏன்டா இது 400 காட்டுது, 2 மணி நேரம் முன்னாடி நான் ஏதாவது கண்டதை சாப்பிட்டேனா, நான் இன்சுலின் சரியா போகலையா, ஏதாவது ஏர்லாக் இருக்கா, இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா டோஸ் இன்சுலின் இதுக்கு போடலாமா, எவ்வளவு நம்ம யோசிப்போம். ஸோ நம்மளால் தெரியாதது நம் உயிரை எடுக்கும். நமக்கு தெரியக்கூடிய அந்த சுகர் அளவு நம் உயிரை காக்கும். ஸோ எல்லாரும் இன்னிலிருந்து 3 தடவை டெஸ்டிங் பண்ணலாமா ஒவ்வொரு உணவுக்கு முன்னாடி? எனக்கு அந்த அளவை வைத்து தான் நம்ம அந்த இன்சுலினை போட வேண்டும். 2னா என்ன டாக்டர்? 2னா 200க்குள்ளார சுகர் அளவை கொண்டு வர வேண்டும். ஸோ 100லிருந்து 200க்குள்ளார வச்சுக்கலாமா? உடம்பு அப்படிதான் பண்ணுது, நம்ம தான் அப்படிதான் பண்ணணும். 1 என்றால் என்ன? 1 என்றால் இந்த HbA1c அப்படின்னு சொல்லப்படுற அந்த 3 மாத சர்க்கரை அளவின் சராசரியை ஒத்தப்படையில 7 பக்கத்தில் வைக்க வேண்டும். 7 அருமையான நம்பர். அப்படின்னா 3 மாசமா 150 இருக்குன்னு அர்த்தம். சைபர்னா என்ன டாக்டர்? 0 என்றால் 0 ஜங்க் ஃபுட், 0 கிட்னி ஃபெயிலியர், 0 கண் குருடாகுதல், 0 உயிரிழப்பு. ஸோ இதில் உணவு கொஞ்சம் முக்கியமா பார்த்துலாமா? இந்த ஜங்க் ஃபுட்டு இதுதான் எங்களுடைய பெரிய கவலை. குழந்தைகளே, பெற்றோர்களே, தயவு செஞ்சு இந்த 30 செகண்ட் அட்வைஸை கேளுங்க. நோ டு எனி பிஸ்கெட்ஸ். இந்த மேரிகோல்ட், நியூட்ரி சாய்ஸ், சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ஸ் எந்த பிஸ்கெட்டும் வேண்டாம். பிரெட் இன்க்ளூடிங் கோதுமை பிரெட், ரஸ்க்கு, பன்னு, பேக்கரி ஐட்டம், ஸ்வீட்டு, சிப்ஸு, முறுக்கு, மிக்சர், கேக்ஸ், இந்த ஹோட்டல் டேக் அவுட்ஸ், லேஸ் சிப்ஸ் பேக்கெட், குர்குரே பேக்கெட்ஸு, இந்த ஃப்ரூட்டி ஜூஸும் ஜூஸஸும் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாமா? எனக்கு டைப் 1 டயபிட்டிஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஓவராலாக நாங்கள் பார்க்கறது இந்த உணவை எடுத்துக்கொண்டால் சுகர் 400லிருந்து 500 பாயிண்ட் வரைக்கும் கூடுகிறது. அண்ட் கிட்னி ஃபெயிலியர், கண் குருடாதலுக்கு முக்கியமான காரணம் இந்த ஜங்க் ஃபுட். இதை சுத்தமாக அவாய்ட் பண்ணலாமா நம்ம? அண்ட் இது ஏன் சார் அவன் சாப்பிட்றானே நான் மட்டும் சாப்பிடக்கூடாதான்னு கேட்காதீங்க. இது சுகர் அல்லாத குழந்தைங்களுக்கும் இதை வேண்டாம்னு சொல்கிறோம். அண்ட் இன்ஃபேக்ட் எங்களோட ரொம்ப நல்லா பண்ணுற டைப் 1 டயபிட்டிஸ் குழந்தைகள் சுகர் அல்லாத குழந்தைய விட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. எனக்கு அவங்க டயட்டை ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் எண்ணெயில் பொரிக்கும் ஐட்டங்களை அவாய்ட் பண்ணலாமா? இந்த வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசா, காய்கறிகள் எண்ணெயில் பொரிக்கிறது, சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை இதெல்லாம் வேண்டாம். நீர் உணவா 3 தான் எடுக்கலாம். தண்ணி நிறைய குடிங்க பசங்களா. அண்ட் நீர்மோர் எடுத்துக்கலாம். அண்ட் லெமன் ஜூஸ் வித்தவுட் சுகர். கொஞ்சம் வேணா உப்பு போட்டுக்கோங்க, பட் சுகர் கண்டிப்பா வேண்டாம். இந்த 3 நீராகாரம் தவிர வேற எதுவும் வேண்டாம். ஸோ இந்த ஆரஞ்சு, ஆப்பிள் ஜூஸ், மாதுளை ஜூஸு, இந்த மாதிரி ஃப்ரூட்டி ஜூஸஸ் இதெல்லாம் 400-500 பாயிண்ட் சுகரை கூட்டும். தயவு செஞ்சு வேற எந்த நீராகாரமும் எடுக்காதீங்க. நல்ல மதியானம் பெற்றோர்களை 2 காய்கறிகள் பண்ணலாமா? கத்திரி, வெண்டை, கீரை, பூசணி, புடலை, அவரை, பாவை, கோஸ், காலிஃப்ளவர், புரோக்கோலை அளவே கிடையாது. நல்ல நிறைய நாட்டு காய்கறிகள், பச்சை காய்கறிகள், கீரை, கோஸ், காலிஃப்ளவர் பண்ணுங்க. பூமிக்கு அடியில் விளையும் கிழங்கு வகைகளை கொஞ்சம் கட் பண்ணுங்க. இந்த உருளை, சேனை, சேப்பை, கருணை, பீட்ரூட் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணலாம். அண்ட் தயிருக்கு பதிலாக மோர் ஆக்கிடுங்க. அண்ட் ரைஸ் வந்து கொஞ்சம் வெள்ளை அரிசி இல்லாமல் கொஞ்சம் திணை, கைக்குத்தல், சாமை, வரகரிசி, குதிரவாளி, ரேஷன் அரிசி அதே மாதிரி ட்ரை பண்ணலாமா? அண்ட் காலையும் நைட்டும் நல்ல ரொட்டி, சப்பாத்தி, கோதுமை தோசை,
கொஞ்சம் சிறுதானியங்களை பண்ற இட்லி தோசை உப்புமாக்கள் ஓகே. டீ காஃபி பால் எதுலேயும் அறவே சர்க்கரை போடக்கூடாது. இந்த நாட்டு சர்க்கரை தான் சார் போட்டேன் 1/4 டீஸ்பூன் வாங்க, 1/4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை 400 பாயிண்ட் கூடும். ஸோ சுகர் இருக்கும் குழந்தைங்கள தயவு செஞ்சு எந்த விதமான சுகரும் போட வேண்டாம். காலை 11 மணிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃப்ரூட் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? ஒரு சிறிய ஆப்பிள், ஒரு கொய்யாப்பழம், ஒரு ஆரஞ்சு அல்லது சாத்துக்குடி அல்லது ஒரு ஸ்லைஸ் பப்பாளி, இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்கட்டும். மாம்பழம், வாழை, பலா, திராட்சை, சப்போட்டா, மாதுளை, தர்பூசணி இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஜென்ரலாக சுகரை கூட்டுவதை பார்க்கிறோம். இந்த சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் தான் கண்டதை நம்ம சாப்பிடுவோம். அந்த நேரம் இந்த பசங்க பிஸ்கெட்டை கொடுத்தாங்க, கேக்கை கொடுத்தாங்கன்னு சொன்னால் என்ன நாம் சொல்ல வேண்டும்? வேண்டாம் என்று சொல்லலாமா? ஒரு அருமையான வார்த்தை, சே நோ டு ஜங்க் ஃபுட். ஓகே, வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்ல சுண்டல், கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு, வெள்ளரி பிஞ்சு, முளைக்கட்டின பயிறு, அது மாதிரி ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணலாமா? இது ரொம்ப நல்லது. கண்ட வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கும் கண்ட வீடியோவும் டிவியும் உட்காந்து பார்க்குற நேரத்தில் பெற்றோர்களே உங்கள் குழந்தைய பிடிச்சிக்கிட்டு ஒரு 3/4 மணி நேரம் வீட்டை சுற்றியோ தெருவிலையோ ஒரு சின்ன நடை போடுங்க நீங்கள். அண்ட் எக் எடுத்துக்கலாம், எக் ஒயிட் நல்லா எடுத்துக்கலாம். அண்ட் சிக்கன் அல்லது ஃபிஷ் குழம்புலையோ அல்லது கிரில்டாவோ இருக்கலாம், டீப் ஃப்ரைடாக பண்ண வேண்டாம். இவ்வளோதாங்க டயட். இதில் ஏதாவது புதுசாக ஏதாவது சொல்லிருக்கணும்னா இல்லை. அண்ட் எல்லா குழந்தைங்களும் இதுதான் எடுக்கணுமா? கண்டிப்பாக ஆமாம். ஸோ ஓரளவுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு முறை சொல்கிறேன், 100% ஆட்டிடியூட் டிசிப்ளின், 4 வேளை இன்சுலின், 3 தடவை டெஸ்டிங், 200க்குள்ளார சுகர் அளவு, இந்த 3 மாத சராசரி ஒத்தப்படையில் 7 பக்கத்தில் கொண்டு வருவதும், 0 ஜங்க் ஃபுட், 0 கிட்னி ஃபெயிலியர், 0 பிளைண்ட்னஸ் அண்ட் 0 உயிரிழப்பு. இப்போ புரியுதாங்க? ஒரு தாரக மந்திரம் 110ங்கிறத இதை நீங்கள் மட்டும் தெரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு தெரிஞ்ச டைப் 1 டயபெட்டிஸ் குழந்தைங்க எல்லாருக்கும் இந்த மெசேஜை நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும். ஸோ இன்றிலிருந்து நாம் சண்டை போட போகிறோம். அதற்கான எல்லா ஆயுதங்களும் நான் உங்களுக்கு தரப்போறேன். அருமையான அட்வைஸ் கொடுக்க போறோம். கஷ்டப்படும் குழந்தைங்களுக்கு அனைத்து உதவிகளும் இங்கே செய்ய போறோம். உலகத்தரம் வாய்ந்த இன்சுலின் கொடுக்க போறோம், சர்க்கரை பார்க்கும் மிஷின், குளுக்கோஸ் ஸ்ட்ரிப், எங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கு. என்னால் எதிரி எங்கேன்னு காட்ட முடியும், AK-47 துப்பாக்கியை தர முடியும், வெதர் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும், பூட்ஸை தர முடியும். சண்டை நீங்கள் தான் போட வேண்டும். அதை நல்லா போடலாமா இன்னிலிருந்து? அண்ட் இன்னிலிருந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக பண்ணி இதை வந்து ஒரு நோயே இல்லைங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து நீங்கள் எல்லாம் மென்மேலும் ரொம்ப நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.